வீட்டில் குபேர குஞ்சம் வைப்பது எப்படி? செல்வத்தை ஈர்க்கும் குபேர குஞ்சத்திற்கென்று பல வழிபாடுகள் உண்டு. அதை வீட்டில் வைப்பதன் மூலம் செல்வ வளம் நிச்சயம் கிடைக்கும். செல்வத்தை பெற வேண்டுமா? வீட்டு பூஜை அறையில் குபேர குஞ்சத்தை வைப்பது மகத்தான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. செல்வ தெய்வமான குபேரனின் அருளை பெற பலர் வீட்டில் குபேர குஞ்சத்தை வைக்கின்றனர். ஆனால் இதற்கும் சில சிறப்பு முறைகள் உள்ளன. எங்கு வைக்க வேண்டும்? குபேர குஞ்சத்தை வீட்டின் வட திசையில் அல்லது வடகிழக்கு திசையில் வைத்து வழிபட வேண்டும். இது செல்வ வளத்தை அதிகரிக்க உதவும். எப்படி பூஜிக்க வேண்டும்? குபேர குஞ்சத்திற்கு நாள்தோறும் சுத்தமான நீர் தெளித்து தூய மலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். வெள்ளி அல்லது சாம்பல் சிவப்பு நிற வேஷ்டி அணிவித்து அலங்கரிக்கலாம். துளசி மாலை அணிவித்தால் செல்வம் நிலையாகும். என்ன பொருட்களை வைக்கலாம்? குபேர குஞ்சத்தின் அருகில் சிறிய தானிய குன்று, வெள்ளி எண்ணெய் விளக்கு மற்றும் நாணயங்கள் வைத்து பூஜிக்கலாம். லக்ஷ்மி தாயாரின் படமும் அருகில் வைக்கப்படும் போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும். திங்கள் மற்றும் வியாழக்கிழமை குபேர வழிபாட்டிற்கு சிறப்பு. ஆகாய தீபம் ஏற்றி வழிபடுவது செல்வம் பெருக உதவும். குபேர குஞ்சத்தை தரையில் நேரடியாக வைக்கவே கூடாது. வெள்ளி அல்லது சந்தனக்கட்டை மேசையில் வைக்க வேண்டும். தூய்மையை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். இவ்வாறு குபேர குஞ்சத்தை வீட்டில் சரியான முறையில் வைத்து வழிபட்டால் செல்வ வளம் நிறைந்து குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. எல்லாருக்கும் வணக்கங்க. செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய குபேர குஞ்சம் எப்படி வீட்டுல வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குபேர படின்னு சொல்லலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க. கோமதி சக்கரம் சின்ன சைஸ் எடுத்திருக்கிறேன். அப்புறம் தாமரை விதை எடுத்திருக்கிறேன். நாணயம் எடுத்திருக்கிறேன். இது சிகப்பு குன்றின் மணி, அப்புறம் சோழி, வெள்ளை கலர் சோழி எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே பூஜா சோழி ஈஸியா கிடைக்கும். பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த படி பித்தளை படியா இருக்கிறது சிறப்பா இருக்கும். இதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முதல்ல ஒரு பிடி அரிசி போட்டுட்டு அதுக்கு மேல இதுல ஒவ்வொரு பொருளா போட்டு மேல மறுபடியும் அரிசி, முதல்ல தாமரமணி போட்டா மேல அரிசி, அதுக்கு மேல கோமதி சக்கரம் போட்டு மறுபடியும் அரிசி, அப்புறம் சோழி அரிசி, அப்புறம் குன்றின் மணி, அப்புறம் அரிசி, அப்புறமா நாணயம் வச்சு இதுல மலர்கள் வச்சு இத ஒரு தட்டுல பச்சரிசி நிரப்பி அந்த தட்டுல வச்சு மகாலட்சுமி போட்டோ கிட்ட வச்சு நம்ம இது தீபம் ஏத்தி இதுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்ம வீட்டுல செல்வ வளம் அப்படிங்கிறது என்றுமே குறையாம இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.